வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏன் சிஎம் விஜய் மேகதாது அணை விவகாரத்தை பற்றி பேசலை? கர்நாடகா கவர்மெண்ட் மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு ஏன் சிஎம் சொல்லலை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்காப்புல. இந்த மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஒப்புதல் இல்லாமல் மேகதாதுல கர்நாடகா கவர்மெண்ட் அணை கட்ட முடியாது. ஒரு செங்கலை நடனம் அப்படின்னாலும் தமிழ்நாடுடைய ஒப்புதல் தேவை அப்படின்னு மத்திய அரசாங்கம் பல முறை சொல்லிட்டாங்க. கர்நாடகாவில் பாஜக கவர்மெண்ட் இருந்த போதும் அதில் உறுதியாக இருந்தாங்க மத்திய அரசாங்கம். அதனால மத்திய அரசாங்கத்தை சிஎம் வலியுறுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மத்திய அரசாங்கம் சரியாக தான் இருக்காங்க. சிஎம் விஜய் வலியுறுத்த வேண்டியது காங்கிரஸ் கிட்ட. ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஆட்சியில் இருக்கு. டிவிகே ஆட்சி தமிழகத்தில் அமைவதற்கு காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 5 எம்எல்ஏக்கள் டிவிகேவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. அதுபோக கூட்டணியிலையும் நாங்கள் இருக்கோம் டிவிகேவோட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது சிஎம் விஜய் வலியுறுத்த வேண்டியது காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட, உங்களுடைய ஆட்சி தான் கர்நாடகாவில் நடக்குது. டிகே சிவகுமார் எப்போ பார்த்தாலும் மேகதாதுல அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காப்புல. சொல்லி கண்டிங்க, ஸ்டாப் பண்ணுங்க அவரை அப்படின்னு சொல்லி சிஎம் வலியுறுத்த வேண்டியது ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்கள்ட்ட, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. இன்னொரு விஷயம், திமுக ஆட்சியில் இருந்த 5 வருஷம் திமுகவோட தான் காங்கிரஸ் இருந்தாங்க. ஆட்சி மாறின உடனே தான் இப்போ டிவிகே பக்கம் தாவிருக்காங்க. ஆட்சி இருந்த வரைக்கும் காங்கிரஸோட தான் கூட்டணியில் இருந்தாங்க திமுக ஒரு தடவை கூட கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கண்டிச்சதே கிடையாது மேகதாது விவகாரத்தில். இப்போ எதிர்கட்சி வரிசையில் உட்காந்தோன்னே இந்த அறிக்கையெல்லாம் விட்டுக்கு இருக்காங்க. அடுத்தது, டெல்லியில் தமிழக பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அமித்ஷா, நிதின் நபீன் இவங்க தலைமையில் வானதி, தமிழிசை, நயினார், முருகன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் நிதின் நபீன் என்ன சொல்லியிருக்காப்புல, அண்ணாமலையை பிஜேபி ஆதரிக்காது. ஏன்னா பாஜகவை விட்டு வெளியில் போய் தனி இயக்கம் தொடங்கிட்டாரு, அதனால் பிஜேபி அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. லாஜிக் இருக்குது. பிஜேபி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் அண்ணாமலை நினைக்க மாட்டார், அவருடைய சப்போர்ட்டர்ஸும் நினைக்க மாட்டாங்க, பிஜேபியும் சப்போர்ட் பண்ணாது. அதனால தானே இசட் பிரிவு பாதுகாப்பை வாபஸ் வாங்கிருங்க, திரும்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதனால் பாஜக ஆதரிக்கும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்க மாட்டார். அடுத்து, ஒரு அண்ணாமலை போனால் என்ன, 1000 அண்ணாமலையை உருவாக்குவோம் அப்படின்னு தமிழக பாஜகவை சேர்ந்த ஒரு சில பேர் பொறுப்பில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, உருவாக்குறது தான் உருவாக்குறீங்க, எதுக்காக 1000 அண்ணாமலையை உருவாக்குறீங்க? 1000 அண்ணாமலையை உருவாக்குனாலும் ஒரு ஸ்டேஜில் கட்சியை விட்டு இப்போ ஒரு அண்ணாமலை போனார்ல, அது மாதிரி அந்த 1000 அண்ணாமலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அண்ணாமலையை உருவாக்க வேண்டாம். 250 வானதி, 250 தமிழிசை, 250 முருகன், 250 நயினார் இவங்களை உருவாக்குங்க. டோட்டல் 1000 வந்துருச்சா? இவங்களை உருவாக்குனீங்கன்னா கட்சியை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லா தேர்தலையும் இவங்களே போட்டியிட்டுக்கிட்டு கட்சியை வளர விடாமையும் பார்த்துக்குவாங்க, கட்சியை விட்டும் போக மாட்டாங்க. அதனால அண்ணாமலையை உருவாக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த 4 பேரை 250 உருவாக்குங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டை பார்க்கும்போதே செமையாக சிரிப்பு வந்துருச்சு. இன்னொரு விஷயம், மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலையை அமித்ஷாவோ நிதின் நபீனோ திட்டவே இல்லை. அவங்க ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணாமலைக்கு பாஜக ஆதரவு தெரிவிக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக பாஜகவை சேர்ந்த ஒரு சில பேர் அந்த மீட்டிங்கில் அண்ணாமலைக்கு எதிராக பிஜேபி லீடர்ஸு அது சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுக்கு இருக்காங்க. உதாரணத்துக்கு செல்வகுமார் அப்படிங்கிற பாஜகவை சேர்ந்த ஒருத்தர், தமிழக பாஜகவை சேர்ந்தவர், ஒரு பதிவு போடுறாப்புல. அதில் நிதின் நபீன் சொன்னதாக ஒரு பொய்யான விஷயத்தை பரப்புறாப்புல. எந்த பிளவும் இல்லாமல் தேசமே தெய்வம் என்ற ஒற்றை நோக்கில் உழைத்து வந்த பாஜகவில் முதன்முறையாக பிளவை உருவாக்கி கட்சியில் இருப்பவர்களை மூளை செலவை செய்வதைப் போல ஏமாற்றி தன்னுடைய அமைப்பில் இணைத்து கொள்ளும் ஒரு பச்சை துரோகியை எந்த காலத்திலும் பாஜக ஆதரிக்காது அப்படின்னு நிதின் நபீன் சொன்னதாக பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலையை பாஜக ஆதரிக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி இருந்த வரிகள்லாம் இவர் எக்ஸ்ட்ரா பெட்டிங் போட்டிருக்காப்புல. அடுத்தது, 717 மதுபான கடைகளை மூட டிவிகே கவர்மெண்ட் முடிவெடுத்திருந்தாங்கல்ல, மூடிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒருத்தர் கவர்மெண்ட் கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காரு, தகவல் கேட்டிருக்காரு. 717 கடைகளை மூடி இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த 717 கடைகள் எந்தெந்த கடைகள், மாவட்ட வாரியாக சொல்லுங்கள், கடை என்னோட சொல்லுங்கள், இந்த மாவட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய கடை மூடப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அது போக அந்த 717 கடைகளில் வேலை பார்த்துருப்பாங்களே, அவங்களுக்கு மாற்று பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட். மாற்று பணி எங்கெங்கே வழங்கப்பட்டிருக்கு,
அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு நபர் கேள்வி கேட்க, இந்த கேள்விக்கு கவர்மெண்ட் சைடில் இருந்து ப்ராப்பரான பதில் கிடைக்கல அப்படிங்கிற டிபேட் நடக்குது. கோப்பு நிலுவையில் உள்ளது அப்படிங்கிறது மட்டும்தான் பதிலாக வந்திருக்கு. கேட்ட கேள்விக்கான பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கலையே. அப்போது சும்மா காகிதத்தில் மட்டும்தான் 717 கடைகள் மூடப்பட்டிருக்கா, அமலுக்கு வரலையா அப்படிங்கிற சந்தேகங்களும் உருவாயிருக்கு. இதை கவர்மெண்ட் தான் கிளியர் பண்ணணும். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.